அப்ப அந்த தொலைநோக்கு பார்வை முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கு. ஆனா இப்ப நீங்க வந்து அதிமுக கண்ணு முன்னாடி பிஜேபியோட போய் ஒன்றும் இல்லாம அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்புறம் கரைஞ்சு போகுது. அப்ப நான் வந்து இது வந்து முஸ்லீம் சமூகம் இந்தியா முழுக்க எப்படி ஒடுக்குமுறையை ஃபேஸ் பண்ணுதோ இனியும் ஃபேஸ் பண்ணிக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்களோ மற்ற தரப்புகளோ என்னவாக இனி மாற போறாங்க? பிஜேபி கையில குரங்கு கையில பூ மாலை சிக்கின மாதிரி என்ன சதற போறாங்க? ஏன்னா நான் ஆல்ரெடி ஒடுக்குமுறைகளால இருக்கிறேன். எனக்கு இந்த ஒடுக்குமுறையை பற்றியான புரிதல் இருக்குது. நான் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்காச்சும் தெளிவோ வலுவோ ஓரளவுக்கு வச்சிருக்கிறேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் என்னவா மாறப்போகுது? அது வந்து யார் கண்ட்ரோலுக்குள்ளால போகுது? இப்ப அதிமுக வந்து நீங்க எஸ்டிபி கேள்வி கொடுத்தீங்க. பல்வேறு ஊடகவியலாளர்கள் அதை கொஸ்டின் பண்றாங்க. முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, அங்க போயிட்டாங்க, திமுகவோட இருக்கிறாங்க. திமுகவோட சிறுபான்மை பிரிவா முஸ்லீம் லீக் இருக்கு. முஸ்லீம் லீக்ன்ற அந்த பாடிக்கு ஒரு ஏஜென்சி இருக்கணும், அதாவது தன்னிச்சையான ஒரு ஏஜென்சி இருக்கணும். அப்படி எதுவும் முஸ்லீம் லீக்கு இல்லை. அப்ப வந்து அந்த ஏஜென்சி இல்லாத பட்சத்துலதான் இங்க தமுக வராங்க, எஸ்டிபி வருது, இதெல்லாம் வருது.